இது ரொம்ப தெளிவாக ஒரு ஒரு பாஸ்டருடைய ஹார்ட்டு. பாஸ்டருங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? ஷெப்பர்ட், பாஸ்டர், அதாவது புல்வெளி மேய்க்கிறவர், மேய்ப்பர், பாஸ்டர். ஆமாம், பாஸ்டருடைய வேலையை அவங்களுக்கு சரியானபடி போஷித்து வழி நடத்தக்கூடிய அந்த கிருபை. கம்பெடுத்து அடித்து விரட்டுறது இல்லை ஆடுகளை, அல்லது பாலை மட்டும் கறந்துட்டு ஆடுகளை கவனிக்காத இருக்குது. எரேமியாவுடைய புத்தகத்தில் அவர் தான் சொல்கிறார், நீங்கள் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டீங்க, ஆடுகளை கவனிக்கலையப்பா ஆடுகிறார். ஆடுகள்கிட்ட எல்லாம் சாப்பிட்டுட்டீங்க, ஆனால் ஆடுகளை கவனிக்கவில்லை. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்போ அந்த ஆடுகளுக்கும் மேய்ப்பருக்கும் உள்ள உறவு இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அவனவன் இன்னொரு இடத்துல எங்கே சொல்கிறாரு? என்னது? எசேக்கியேல் 34லையும் இதே தான் சொல்கிறாரு. எசேக்கியேல், என்னுடைய ஆடுகளுக்கு நான் இன்னொரு வேறு யாரும் மேய்ப்பனை கொண்டு வருவேங்கிறார். மேய்ப்பன் இந்த மேய்ப்பன் இல்லை, வேறு எதாவது கொண்டு வருவாங்கிறார். சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனம். அப்படி மனப்பாடமாக சொல்லுவீங்களே. பின்பு ஓகே. திரளான ஜனங்களை கண்டு வேத புத்தகத்தை பிரட்டி பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி 36 ஜெப ஆலங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல ஜனங்களுக்கும் உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாகிறார். 3 செஞ்சார். என்ன செஞ்சார்? உபதேசித்தார், பிரசங்கித்தார், வியாதிகளை சுத்தப்படுத்தினார். ஓகே, அப்புறம் என்ன செஞ்சாரு? அவர் வாசிங்க. அவரான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ரொம்ப தெளிவாக இயேசுவானவர் எப்படி ஒரு மேய்ப்பனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இதான் அர்த்தம். என்ன சொல்கிறாரு? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி போனோம், அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான இதை சொல்ல, நாம் எல்லாரும், அதுக்கடுத்தது நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும். இந்த நாம் எல்லாரும் நம்ம எல்லாருடைய அக்கிரமம் இருக்குல்ல, அது எபிரேய பாஷையில் ரொம்ப அழகாக அது சொல்கிறார். ஆரம்பிக்கிறது நாம் எல்லாரும்னு முடியும் போதும் நாம் எல்லாரும்னு முடியும். அதாவது எபிரேய பாஷையில் உள்ள ஒரு அப்புறம் மறுபடியும் கிரேக்க பாஷையில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, எந்த வார்த்தையை எங்கே போட்டால் அதுக்கு ஒரு அழுத்தம் திருத்தமாக வாசிக்கணும்னு தெரியும். எந்த வார்த்தையை எங்கே போடணும், ஏதாவது ஒரு வார்த்தையை சரியானபடி போடலை, வேறு இடத்துல போட்டிருக்காங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இங்கே என்ன இம்பார்ட்டன்ஸ்? நாம் எல்லாரும் இப்படி போனோம், நாம் எல்லாருடைய பாவத்தையும் இப்படி செய்தார், இப்படியாக நீக்கி போட்டார். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஒரு ஆடுகளைப் போல அவர் திசை திருப்பி, அதை திசை மடக்கி, அவர்களை மடக்கப்பட்டு இருக்கிறோம் சொல்லி இதில் வரும். திருப்பப்பட்டு இருக்கிறோம், மடக்கப்பட்டு இருக்கிறோம், திரும்ப நம்முடைய நிலைமைக்கு திரும்ப கொண்டு வர்றார், அவனுடைய வழிகளுக்கு போகிறார். வேறு ஏதாவது இந்த பகுதியில் அவங்களுக்கு தெரியுதா? அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம், இதுதான் ஏசாயாவுடைய புத்தகத்தில் நிறைவேறும்படியாக இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று. வேறு ஏதாவது இந்த பகுதியில் இருந்து 4, 5, 6 இந்த வசனங்கள்ல இருந்து எப்படி பாவம் ஒரு மனுஷன் மூலமாக வந்ததோ அதே போல் நமக்கு ரட்சிப்பும் ஒரு மனிதன் மூலமாக வந்துச்சு. நாம் எல்லோரும் வழி தப்பி போனோம், நாம் எல்லாரையும் திரும்ப வழி திருப்பி கொண்டு வந்தார் இயேசு கிறிஸ்துவானவர். தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சி, அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த பகுதிக்கு நாம் போயிடுவோம். 7, 8, 9 வசனங்களை. 7, 8, 9. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல்கள் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை.
இந்த பகுதி தான் வந்து சரியானபடி நம்ம பார்த்தோம்னா பிலிப்பு வந்து எத்தியோப்பியா மன்னன் வாசித்து கொண்டு இருக்கும்போது இதே பகுதி தான் வாசிக்கிறார். இப்போ நம்ம அங்கே இங்கே சுற்றி இந்த இடத்துக்கு வந்துருப்பேன். இன்னும் மீதி பகுதி இருக்குது. இந்த பகுதியில் நம்ம என்ன முழுவதுமாக பார்க்கிறோம் என்றால், எப்படி இயேசுவானவர் எல்லாவற்றையும் நமக்காக சகித்து கொண்டிருந்தார். இதுதான் இந்த பகுதியில் முக்கியமாக எழுதப்படுறது. அவர் நொறுக்கப்பட்டார், அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், ஆனால் வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படியாக கூட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு காட்சி. யாரை பார்க்கிறோம் இது வரைக்கும்? இப்போ வந்து ஒரு மனவேதனை அடைந்த ஒரு நபரா, வியாதி சரீர துன்பம் அடைந்தவரா, சமுதாயத்தில் தள்ளப்பட்டவரா, அநீதியாய் நடத்தப்பட்டவரா, நசுக்கப்பட்டவரா, ஒடுக்கப்பட்டவரா, அநியாயமாய் தண்டிக்கப்பட்டவரா, கடைசியில் கொடூரமாக கொல்லப்பட்டவரா, இதற்கு மேலாக நமக்காக நம்முடைய பாவத்திற்காக மரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவா? யாரை பார்க்குறோம் இங்கே? யாரை? அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த எத்தியோப்பியா மந்திரி யாரை கேட்குறார்? என்ன கேட்டார்? யாரை குறித்து பேசுகிறார்? அதான அவருடைய கேள்வியே. இது தீர்க்கதரிசி வந்து தன்னை குறித்து பேசுகிறாரா, இன்னொருவரை குறித்து பார்த்து? இது எல்லாம் யார்கிட்ட வந்து சரியானபடி பொருந்துகிறது? எப்படி அநீதியான நேரத்தில் எப்படி அவர் அமைதியாக இருந்தார்? எப்படி அமைதியாக இருந்தார் என்று சொல்வதை விட ஏன் அமைதியாக இருந்தார்? என்ன சொல்ல? அவர் நெருக்கப்பட்டிருந்தார், வாயை திறக்கவில்லை. அடிக்கப்பட்டிருந்தார், அப்பொழுதும் அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. சத்தமிடாதிருந்தார், அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. ஜோடி ஜோடியாக வரும். நிறையா இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தடவை ஜோடி ஜோடியாக வர்றதில் பார்த்துருக்கீங்களா? அதில் 2 தடவை வரும். நீங்கள் தயவுசெய்து கவனிங்களேன். ஜோடி ஜோடியான வார்த்தையை நாங்கள் சொன்னேன். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஒன்றா இதுக்கு முன்பதாக உள்ள வசனங்கள் பாருங்கள். ஜோடி ஜோடியாக வந்து இளங்கிளையை போலவும் துளிர்கிற வேர் போலவும் அப்படின்னு முதல்ல வருது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி மேல் உள்ள வசனத்தில் அசட்டை பண்ணப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், அப்புறம் துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். அதுக்கடுத்தது அசட்டை பண்ணப்பட்டவர், எண்ணப்படாதவர், நம்முடைய பாடுகளை ஏற்றவர், நம்முடைய துக்கங்களை ஏற்றவர், அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டவர், சிறுமைப்பட்டவர், காயப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், நம்மேல் ஆக்கினை அவருடைய தழும்புகள், நொறுக்கப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர், அடிக்கப்படும்படி ஆட்டுக்குட்டி, மயிர் கத்தரிக்கப்படும்படி ஆடு, சத்தமிடாதிருந்தார், வாய் திறவாதிருந்தார், இடுக்கணிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார், அநீதியான நியாயத்தீர்ப்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அறுப்புண்டு போனார், வாதிக்கப்பட்டார், கொடுமை செய்யவில்லை, வஞ்சனை செய்யவில்லை. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? கப்லெட்ஸ் மாதிரி வருது. எல்லாமே கப்லெட்ஸ் எல்லா பகுதியிலும். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நெருக்கப்படுதல்னா என்ன அர்த்தம்? நெருக்கப்படுதல், நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நெருக்கம், ரொம்ப நெருக்கமாக இருக்காதுங்க. இந்த ப்ரோக்ராமே நெருக்கமாக இருக்கா? நெருக்கப்படுதல் அப்படின்னா என்னது? என்ன அர்த்தம்? கூட்டத்தில் மூச்சு விட முடியாமல் நெருக்கப்படுதல். அதாவது உங்களுக்கு விசாலமான இடத்துல எல்லாமே நெருக்கப்படுதல். ஓகே, வேற என்ன நெருக்கப்படுதல்னா? என்னை வந்து நெருக்குறாங்கய்யா அப்படின்மோ? ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை. கடன் கொடுத்த வந்து நெருக்குறான், திரும்ப திரும்ப கேட்கும்போது நெருக்கப்படுதல். இப்போ நான் கேட்குறது மாதிரி. ஓகே, நெருக்கப்படுதல். அதாவது ஆலோட்டிகள் வந்து யாத்திராகமத்தில் எல்லாரையும் ஆலோட்டிகள் இருந்தாங்க. 3வது அதிகாரம் யாத்திராகமம் 7வது வசனம் 9வது வசனம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனம். எகிப்தில் ஆலோட்டிகள் இஸ்ரவேலை அடிமைத்தனமாக எப்படி நடத்தினாங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது இஸ்ரவேலின் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதிக்கு வந்து எட்டினது, எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். அப்போ வந்து என்ன, தேலினாலும் வந்து சாட்டையினாலும் அடித்து அவங்க வந்து இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு போகிறது. எப்படி இது இயேசு கிறிஸ்துவின் நிறைவேறாது? அது ஒடுக்கப்பட்டு இருந்தார். சத்தமா என்னது? அவரையும் இதே மாதிரி செஞ்சான். அவர் வந்து சிறை பிடிக்கிறதுக்கு ராத்திரியில் திருடனை போல் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க, சாட்டையினால் அவரை அடிக்கிறாங்க. அவருக்கு அதை வேற என்னலாம் அவர் பேச விடலை, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லது அவரை கோவப்படுத்துகிறாங்க, ப்ரொவோக் பண்ணுறாங்க. நீ தேவனுடைய குமாரனா என்று ஆணையிடுகிறேன் சொல்லு அப்படிங்கிறாங்க, ப்ரொவோக் பண்ணுறாங்க. எப்படி நெருக்கப்பட்டார்?
அடிக்கப்படுகிற தாடி மயிர் பிடிச்சி இழுக்கப்படுறாங்க. ஆமாம். அப்போதும் அவரால் பேச முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ இயேசுவானவர் வந்து ரொம்ப ஒரு பாப்புலர் ஃபிகர் ஆகிட்டார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரை வந்து ஒரு கிரிமினல் போல், அதாவது பெரிய குற்றவாளியை போல் ராத்திரியாக பிடிச்சிட்டு போனாலே, இப்போ வந்து யாராவது வீட்டில் வந்து ராத்திரி வந்து போலீஸ் கதவை தட்டினாலே ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? பெரிய பிரச்சனை. ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானது என்ன அப்படின்னு கேட்டு, கதவை தட்டி நீங்கள் தானே மிஸ்டர் சோன்சோ அப்படின்னு கேட்டும்போது, என்ன ஆச்சு, உங்கள் மேலே இவ்வளோ வழக்கு இருக்குது, உங்களை வந்து கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அது நான் இல்லைங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லி தூங்க போகிறோம்ல, அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்பாங்களாம். அதாவது நம்ம போய் அனுபவிக்கக்கூடியது மட்டும் இல்லை, இந்த சோசியல் ஸ்டிக்மா சமுதாயத்தில் நம்ம வந்து ஒரு தாழ்வாக எல்லாரும் எண்ணுவாங்க. இயேசுவானவர் அந்த மாதிரி வந்து எல்லாருடைய சமுதாயத்திற்கு முன்பதாக, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இயேசுவானவர் வந்து கடைசி நேரங்களிலெல்லாம் அவருக்கு வந்து சரியான துணியே உடுத்த விடலை. அவரை முழு அங்கேயே எடுத்த போது அவர் வந்து கட்டியிருந்த அந்த அந்த உள் ஆடை கூட ரொம்ப சின்னதாக, கிட்டத்தட்ட அவர் வந்து நிர்வாணமாக அவமானப்படுத்தப்பட்டவராக, எல்லா விதத்திலையும் சரீரத்தில் ஒடுக்கம், அடுத்தது அவருடைய ஆவியிலே ஒடுக்கம், எல்லா இடத்துலையும் இயேசுவானவர் ஒடுக்கப்பட்டார். இந்த பழைய ஏற்பாட்டில் வந்து இந்த ஈஷுவா அப்படிங்கிற வார்த்தை, இயேசுங்கிறதுக்கு ஈஷுவா அப்படிங்கிறது, யோசுவா அப்படிங்கிற வார்த்தை, இந்த வார்த்தைக்கெல்லாம் அடிப்படையாக உள்ளது வந்து ரட்சிப்புங்கிற வார்த்தை தான். அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா? சரியான அர்த்தம் விசாலமான இடத்திற்கு கொண்டு வருது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? பாவம் அல்லது தண்டனை அப்படிங்கிறதுக்கு நெருக்கம், ஒடுக்கமான இடத்துல வைக்கிறது. நீங்கள் ஒருவேளை இங்கே ஏதாவது நீங்கள் சிட்டியிலேருந்து சீஷோருக்கு போயிட்டீங்கன்னா, அந்த மண்ணை என்ன பண்ணுறேன்னு தெரியாது, தலையில் கூட அள்ளி போட்டுக்கிறாங்க பையனுங்க. ஏன்னா இது வரைக்கும் மண்ணே பார்க்கல, அங்கே இடம் நல்ல மண்ணே பார்க்கல, விசாலமான இடம் இல்லை, ஓடுவான், பிடிக்க முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல அடங்கி கிடக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு ரூமுக்குள்ளே. இதுதான் நெருக்கமான ஒரு இடத்துலேருந்து விசாலமான ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றது. இயேசுவானவர் இதுதான் செஞ்சார். அவருடைய பேரே இயேசு, அதாவது அந்த வார்த்தையே வந்து இஷுவா, அப்புறம் ஜாஷுவா, இது எல்லாமே வந்து இயேசுவினுடைய சுவிசேஷத்தினுடைய அந்த ரட்சிப்பினுடைய அடையாளமாக இருக்குது. அவர் நொறுக்கப்பட்டதினாலே நீங்களும் நானும் விசாலத்தில் இருக்கிறோம். அவருடைய இயேசுவானவருடைய அச்சடையாளங்கள் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக, அவர் இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை ஆராசர், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் வந்து நெருக்கப்பட்டார், அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார். தொடர்ந்து நம்ம இதை குறித்து பார்ப்போம். ஒரு தாசனாக, ஒரு அடிமையாக, மிகவும் ஒரு என்னது, எல்லா இடத்திலும் அவர் வந்து நெருக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இதுதான் பழைய ஏற்பாட்டில் இந்த எபிரேயனுடைய புத்திரர்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து வந்து சேர்வதற்கு முன்பதாக எகிப்திலே அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள், ஆலோட்டிகளால் அவர்கள் மிகவும் கொடூரமாக நடத்தப்பட்டார்கள். இதே வார்த்தையை இங்கே ஏசாயாவுடைய புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். இயேசுவானவரும் கூட உங்களுக்காக, எனக்காக, உங்களையும் என்னையும் ஒரு விசாலமான இடத்துல, அதாவது மீட்பினுடைய இடத்துல, ரட்சிப்பினுடைய இடத்துல கொண்டு வருவதற்காக தன்னைத்தான் ஒடுக்கினார், ஒடுக்குவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் அப்படி ஒடுக்குவதற்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் நீங்களும் நானும் இப்பொழுது ஒடுங்கி போயிருப்போம். கர்த்தர் நம்மை இந்த நாட்களிலே விசாலத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.